ஹாய் சிட்டி ஃபேமிலி, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஒரு ஈவினிங் டைம் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஈவினிங் டைம் vlogனாலே பேக்கிங் இருக்கும். இன்றைக்கி பேக்கிங்லேயே நம்ம சாக்கோ குக்கீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வாங்க எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு கப் மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் போடும்போதே என்னென்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 நிமிஷம் அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு நல்லா மெல்டாக இருக்கிற, அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு விஸ்கோ இல்லை பீட்ரோ வச்சு இந்த பட்டரை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட்டரை நல்லா இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் அது கூட 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அகைன் பிளெண்ட் பண்ணிக்கலாம். சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஓரத்தில் இருக்கிற அந்த சுகர் எல்லாத்தையுமே எடுத்து விட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நமக்கு நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மாதிரி நான் வெனிலா எக்ஸ்ட்ரேட் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு சல்லடை வச்சுட்டு அதில் நம்ம 1 கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மைதா மாவு இல்லை கோதுமை மாவு, உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துருக்கணும். நான் சலிக்கும் போதே சேர்க்கணும், மறந்துட்டேன், இப்போ சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நம்ம பிசைகிற மாதிரி இருக்கும், ஒரு டோவாக கொண்டு வரதுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் எப்படி ரெடி பண்ணுறனோ அதே மாதிரி. இப்போ நமக்கு டோவாக கிடச்சிடுச்சு. அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன். இன்னும் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது அப்படியே ஒரே டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு களிமண் உருண்டை மாதிரி இருக்குது. ஸோ கையில் வச்சு விளையாட நல்லா இருக்குது. இதில் நம்ம இப்போ இதை குக்கீஸாக ஆக்க போகிறோம், அவ்வளோதான் வேலை. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் நான் 2 பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னாக்கா நம்ம கீழே அந்த ட்ரேயில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கூட வைக்கலாம். பட்டு ஷீட் போட்டு வச்சோன்னா எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு லெமன் சைஸில் எடுத்து இந்த மாதிரி அதை உருட்டி ஒரு ரொம்ப தின்னாக இல்லாமல் திக்காகவே வச்சு அது மேலே சாக்கோ சிப்ஸில் ஒரு 3 இல்லை 4 சாக்கோ சிப்ஸோ மேலே, இல்லை நிறைய வைக்கணுன்னாலும் ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா டோவையும் இந்த மாதிரி உருண்டையாக ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டேன். இங்கே அவனுமே ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 170 வைக்கலாம், 15 நிமிஷத்துக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா நான் 170 டிகிரி செல்சியஸில் வைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். ஸோ அந்த கேப்பில் நம்ம இதுக்காக நிறைய திங்ஸ் எல்லாமே எடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் என்னோடய வேலை. இது ரெடி பண்ணுறதை விட நம்ம அந்த திங்ஸை க்ளீன் பண்ணுறது தான் வேலை. அதுலேயும் நம்ம ஒவ்வொரு பவுல் இதுலேருந்து வச்சு போட்டால் நல்லாயிருக்கும், அதில் வச்சு போட்டால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி எடுத்துருப்போம் இல்லையா, அந்த செராமிக் ஐட்டம்லாம் அதெல்லாம் பார்த்து வாஷ் பண்ணி வைக்கணும் இல்லையா, அந்த வேலையை தான் இப்போ பார்த்துட்ருக்கேன். கையோட இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம். எடுத்த பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு நம்ம நீட் பண்ணி விட்டுடுவோம்.
லஞ்சுக்கு வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த பாத்திரம் எல்லாமே வந்துட்டு ட்ரை ஆகி இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து நம்ம அந்தந்த இடத்துல வச்சுட்டு தென் இப்போ கழுவுற பாத்திரங்கள் கிடக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கழுவி வச்சோன்னாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டே இருக்கேன். எனக்கு அடிக்கடி தோன்ற விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, வீடு ஃபுல்லாகவுமே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். பட் ஆனால் நம்ம கிச்சனில் மட்டும் ஒவ்வொரு திங்ஸையும் பார்த்து எடுத்து வைப்போம், பார்த்து எடுப்போம். அது ஏதோ நம்மளோட ராஜாங்கம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். வேறு யாராவது கை வச்சா கூட ஐயோ வைக்காதீங்க நானே எடுத்து தந்துடுறேன் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கும் வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் அந்த கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேக்கிங்க்கு வந்து இந்த பவுல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த பீட்ருக்கு யூஸ் பண்ண அந்த விஸ்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு பட்டரோடு இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வார்ம் வாட்டர் ஃபில் பண்ணி அதை வச்சுட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இந்த ட்ரேயில் வந்து வச்சாச்சு. எனக்கு கொஞ்சம் நீட்டாகிடுச்சு கிச்சன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நைட் ஒர்க் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால் ஸோ இந்த ஏரியாவையும் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து நம்மளோட குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதையும் எடுத்து பார்த்துடலாம். நம்ம மேலே வச்சு சாக்கோ சிப்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது பாருங்கள். உள்ளே வச்சது மட்டும் கொஞ்சம் மெல்டான மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அதை வெளில எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி நம்ம அப்படியே தான் வைக்கணும். ஏன்னா வந்துட்டு ஹீட் எல்லாமே ஆறி நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு இடையில் வந்துட்டு டீ போட்டுடலாம் அப்படின்ட்டு பாலும் ஊற்றி வச்சுட்டேன். நம்ம என்ன தான் வந்து கடையில் வந்து பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டாலும், அந்த குக்கீஸ் வாங்கி சாப்பிட்டாலும், நம்மளே வீட்டில் செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது ஒரு ஹாப்பி தான். அந்த பிள்ளைங்க ஓடி வந்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் இப்போ இந்த சாக்கோ குக்கீஸ் வந்து என்ஜாய் பண்ணி அப்படியே டீயோடு சேர்த்து சாப்பிட போகிறோம். செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஷகீம்க்கு வந்து நான் டீயில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்றது வந்து டேஸ்ட்டு பண்ணணுமா, அதுதான் அவன் கேட்டான். அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். மீதியை வந்து பார்த்திங்கன்னா மீதி இவ்வளோ தான் இருக்குது. இது வந்துட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வேண்டாலும் வச்சுக்கலாம். என்ன தான் நம்ம வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா குட்டீஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் என்னோட தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி லக்கி வித் ஷகீம் சேனல்லையும் வீடியோஸ் வருது, மறக்காமல் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.